சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்கள் யாவரும், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆம், இந்த அருமையான வேளையில அவரை துதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அவரை போற்றும்படியாக வந்திருக்கிறோம். உன்னதமான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 96:9 சொல்லப்பட்ட வார்த்தை, பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பெரிய பாக்கியம் அவருடைய பிள்ளைகளாகி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவரை சேர்ந்து ஆராதிக்கலாமா? எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்களோடு இருப்பவரே, உமக்கு நன்றி அப்பா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. இன்னொரு விஷயம் எல்லாரும் சொல்லுவோமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்தவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஆம், ஹல்லேலூயா, ஆம், ஹல்லேலூயா, ஆம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அவர். அவரை ஆராதிக்கிற நம் ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து குனிந்து, தேவனாகிய கர்த்தாரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். இரவும் பகலும் ஓயாமல் கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் வேளையில், இந்த வேளையில் அவருக்கு நன்றி செலுத்தி, நன்றியோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா.
அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாக இப்படிப்பட்ட கிருபையை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. பரலோகத்தின் ஆவியானவர் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீ நடத்துவீராக. உடைய பரிசுத்த பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மூடி கொள்வதாக ஆண்டவரே. ஆமென். உடைய பலன் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை தாங்குவதாக. எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்து கொள்ளுவீராகப்பா. உடைய தெய்வீக பிரசன்னம் நிறைவாய் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். எல்லா துதியும் கனமும் மேன்மையும் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே இந்த துதி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.